வணக்கம் நண்பர்களே. அறிவோம் அறிவியல் ஆரம்பித்த சூட்டோடு அப்படியே விட்டிங்களே சார் அப்படின்னு சில பேர் கமெண்ட்டில் கேட்டாங்க. ஒரு சிலர் உங்களுக்கு இதான் வேலையாக போச்சு சார், எதையாவது ஒன்று ஆரம்பித்து பாதியிலே விட்டுருவீங்க அப்படின்னு. இல்லை, வருந்துகிறேன். கண்டிப்பாக தொடர்ந்து அறிவோம் அறிவியல் போடுவோம். இந்த 10 நாளாக திருமூலர் புத்தகம் அந்த திருமந்திரத்தை அச்சிடும் வேலைகளில் சுற்றிட்டு இருந்ததில் வேறு எந்த வேலையும் பார்ப்பதற்கு நேரமே இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் இந்த 10 நாள் தாமதம். இனிமேல் இன்று முதல் தொடர்ச்சியாக அறிவோம் அறிவியல் வரும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வெள்ளி என்று அறியப்படக்கூடிய வீனஸ், அந்த கிரகத்தை பற்றிய நமக்கு தெரிந்த ஒரு சில சுவாரஸ்யமான செய்திகளை நாம் சொல்லலாம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. வீனஸை 2-3 பேர்களில் சொல்லுவாங்க. விடிவெள்ளின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஆங்கிலத்தில் மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்னிங் ஸ்டார்னால் நீங்கள் விடிய காத்தால பார்க்கலாம், மாலையிலும் பார்க்கலாம். ஆனால் அதை பொதுவாக விடிவெள்ளின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் மாலையிலும் பார்க்கலாம். வானத்தில் நல்ல பிரகாசமாக தெரியும். அந்த நிலவுக்கு பக்கத்துலேயே பார்க்கலாம். நீங்கள் அந்த இடத்துல நல்லா பிரைட்டாக அப்படியே நிற்கும், போட்டு வச்ச லைட்டு மாதிரி. அதாவது வானத்தில் இருக்கும் பொருட்களை பார்க்கும்போது அது நட்சத்திரமாக இல்லது கோள் என்று சொல்லக்கூடிய பிளானட்டா அப்படின்னு நீங்கள் எப்படி வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பெரும்பாலான கோள்களை வெறுங்கண்ணாலேயே நீங்கள் பார்க்கலாம். அதாவது மெர்க்குரி, வீனஸ், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், இந்த 5 கோள்களையும் நீங்கள் வெறுங்கண்ணாலே பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக அமாவாசை மற்றும் தேய்பிறை நாட்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்க முடியும். அமாவாசையை ஒட்டிய நாட்களில், அமாவாசையை ஒட்டிய தேய்பிறை நாட்கள் இல்லை வளர்பிறை நாட்களில் பார்த்திங்கன்னா நிலா இருக்காதுன்றதுனால வானம் இன்னும் தெளிவாக இருக்கும். வெளிச்சம் இல்லை, அதாவது நிலாவின் வெளிச்சம் வரும்போது இவற்றின் வெளிச்சம் மறைக்கப்படும். அதனால் இந்த அமாவாசையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு 10 நாள்னு வச்சுக்கிங்களேன், அந்த 10 நாட்களில் வானம் இன்னும் இந்த கிரகங்களை பார்ப்பதற்கு தெளிவாக தெரியும். நீங்களே வெறுங்கண்ணால் பார்க்கலாம். வரிசையாக ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கோள்களை பற்றி பார்ப்போம். அதை பார்க்கும்போது நம்ம அந்த கோளை நீங்கள் எந்த இடத்துல பார்க்கலாம், அப்படி அதை எப்படி பார்க்குறதுன்ற செய்தியும் நான் சேர்த்து சொல்கிறேன். இப்போ இந்த விடிவெள்ளியை எப்படி பார்க்குறதுனா, நீங்கள் ஒன்றும் தேவையே இல்லை. சும்மா கிழக்கு பக்கமாக நீங்கள் பார்த்தீங்கனாலே காலையிலும் சரி, விடியற் காலையில், அதாவது ஒரு 5 மணி அந்த மாதிரி டைமில், இல்லைனா மாலையில் அப்படின்னா ஒரு 7 மணி டைமில் போய் இந்த கிழக்கு பக்கமாக பார்த்தீங்கன்னா நிலா வரக்கூடிய அதே இடத்துலையே பிரைட்டாக ஒரு ஸ்டார் தெரியும். அதுதான் வெள்ளி என அறியப்படக்கூடிய வீனஸ். இந்த வீனஸை மார்னிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோம். இந்த மார்னிங் ஸ்டார்ன்றதை இன்னொருத்தருக்கும் பேர் சொல்லுவாங்க. யாருக்கு சொல்லுவாங்கன்னா, லூசிஃபர் என்று சொல்லப்படக்கூடிய சாத்தான். கிறிஸ்தவ மதத்திலும் யூத மதத்திலும் இஸ்லாமிலும் சொல்லக்கூடிய அந்த லூசிஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாத்தான் தான் மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை மார்னிங் ஸ்டார்னு சொல்லக்கூடியதை இயேசுவை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது இயேசுவை சொன்னதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா ஏசாயாவில் சொல்கிற வாசகம் இந்த மார்னிங் ஸ்டாரை பற்றி தான் சொல்லுது. மார்னிங் ஸ்டார் மனிதனாக பிறக்கும் அப்படின்னு. அதை ஒரு இஸ்லாமியர்கள் தஜால்னு ஒரு பிறக்க போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இதெல்லாம் புராண கதைகள்லாம் இருக்குது. ரோம் நகரத்தை பொறுத்தவரை அவர்கள் அவர்களின் கடவுள்களில் ஒன்றாகிய வீனஸ் அப்படின்றது தான் அவர்கள் இந்த மார்னிங் ஸ்டார்னு சொல்கிறாங்க. இந்த மார்னிங் ஸ்டார்ன்றதை குப்பிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க ஊர் காதல் தேவதையோடு சேர்த்தும் கனெக்ட் பண்ணிப்பாங்க.
இந்த குப்பிட்டு பார்த்துருப்பீங்களாங்க, 2 ரெக்கை வச்சுக்கிட்டு ஒரு குட்டி குழந்த மாதிரி ஒன்று அம்பு வச்சு தொடுக்குமே. நம்ம ஊரில் மன்மதன் கரும்பு வில்லை கொண்டு தொடுத்தான் அப்படின்னு. இந்த மன்மதன் கரும்பு வில்லு கதையெல்லாம் வந்து கிரேக்க நாட்டு புராண கதையிலேருந்து வர்றது, இந்த குப்பிட் கதையிலேருந்து வர்றது தான். சரி, இதெல்லாம் வீனஸ் என்று அறியப்படக்கூடிய அந்த வெள்ளி கிரகத்தின் பின்னணியில் சொல்லக்கூடிய வரலாறு புராண கதைகள். சயின்ஸுக்கு வருவோம். இந்த வீனஸ் மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் ஸ்பெஷல். ஒன்று வந்து பார்த்தோம்னா என்னென்னா, மெர்க்குரி தான் முதல் கிரகம் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்குது. மெர்க்குரியை பற்றி நாளைக்கு பார்ப்போம். ஆனால் வீனஸ் வந்து மெர்க்குரிக்கு அப்புறம் தான் இருக்குது. அதாவது சூரியனை விட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. அப்படி தள்ளி இருந்தாலும் இருக்கிறதுலையே இந்த 8 கிரகங்களில் இருப்பதிலே ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிளானட் வந்து எதுன்னு பார்த்தோம்னா வீனஸ் தான். வீனஸோட சாதாரண வெப்பநிலை எவ்வளோன்னா 175 டிகிரி சென்டிகிரேட். 175 டிகிரி சென்டிகிரேடா? என்ன சார் சொல்கிறீங்க? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா? நமக்கு காய்ச்சல்லாம் 100 டிகிரி வர்றது இல்லையா அப்படிங்க. காய்ச்சல் வர்றதுக்கு பேர் டிகிரி கிடையாதுங்க, அது ஃபேரன் ஹீட்டு. சரியா? ஃபேரன் ஹீட்டுக்கும் சென்டிகிரேடுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால தான் அது 2த்தையும் தூக்கிட்டு கெல்வின் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புது இது கொண்டு வந்தாங்க. அதாவது நம்ம இது இருக்குது பார்த்திங்களா, 0 டிகிரி சென்டிகிரேட்னு சொல்கிறோம்ல, அது வந்து 273 கெல்வின் அப்படின்னு பேர். கெல்வின்னா 273. அதுக்கு மேலே வந்து சென்டிகிரேட் எவ்வளோ வேணுமோ அந்த சென்டிகிரேடை அப்படியே 273யோட சேர்த்துக்க வேண்டியது. அப்சல்யூட் 0ன்னு அதில் ஒன்று வச்சுருக்காங்க. அது வந்து அது ஒரு கணக்கு இருக்குது. அதுக்கெல்லாம் போக வேண்டாம். நம்ம இப்போதைக்கு சாதாரணமாக நம்ம வந்து சென்னை போன்ற நகரங்களில் அதிகபட்சமான வெப்பம் அப்படிங்கிறது எவ்வளோ வரும் அப்படின்னா 40-41 டிகிரி வரும். பீக் சம்மர் 40 டிகிரி வந்துடும். டெல்லி போன்ற நகரங்களில் 50 டிகிரி வரை கூட வரும். டெல்லியிலலாம் நம்ம சம்மரில் வெளியே போக முடியாது. அப்படி கணக்கு போட்டு பாருங்கள் 175 டிகிரினா எவ்வளோ வெப்பம் இருக்கும் அப்படின்னு. ஸோ இருக்கிறதுல மிக 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 வெப்பமான ஒரு கோள் தான் வந்து வீனஸ். அப்படி அவ்வளோ வெப்பமாக இருப்பதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னால் என்ன அர்த்தம்னா வேறு ஒன்றும் இல்லை, அங்கே வந்து நிறைய கார்பன் டை ஆக்சைடும் அந்த மேகங்கள் பூரா வெறும் சல்ஃபியூரிக் ஆசிடாகவும் இருக்குது. சல்ஃபியூரிக் ஆசிட்னால் தமிழில் என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரியா? H2SO4 அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சல்ஃபியூரிக் அமிலம் அப்படிங்கிறது தான் வந்து மேகமாக இருக்குது. நமக்கு மேகத்தில் என்ன இருக்குது? தண்ணீர் இருக்குது. வீனஸில் வெறும் கந்தக அமிலம். கரெக்ட், கந்தக அமிலம் தான் இருக்குது. சல்ஃபியூரிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய கந்தக அமிலம் தான் அதில் இருக்குது. ஸோ அங்கே மழை பெஞ்சாலே என்ன பெய்யும்? இந்த மாதிரி மலையில் போய் நம்ம ஹீரோயின்லாம் டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் டான்ஸ் ஆட முடியாது. ஏன்னா பெய்யும் போதே ஆசிட் தான் அவ்வளோ, அப்படியே உடம்பு எரிஞ்சு போயிடும், அது கருகி போயிடும். ஸோ மொத்தத்தில் வீனஸில் வந்து மழை பெய்யுமா அப்படின்னு கேட்டால் மழை பெய்யும். பெய்யக்கூடிய மழை எப்படி இருக்கும்? சல்ஃபியூரிக் அமிலமாக நேரடியாக வந்து ஆசிடே வந்து விழும். இது ஒரு செய்தி. 2வது செய்தி வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருப்பதும் இந்த சல்ஃபியூரிக் ஆசிடும் தான் வீனஸ் வந்து இருப்பதில் மிக மிக உஷ்ணமான ஒரு கிரகமாக இருப்பதற்கு காரணம். 2வது காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு, இன்னொரு முக்கியமான 2வது சுவையான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கிரகங்களும் கிளாக் வைஸ் சுற்றுது அப்படின்றாங்க. அதாவது அதை வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. நீங்கள் போய் வட துருவத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பூமி வந்து இப்படி கிளாக் வைஸ் சுற்றுற மாதிரி தெரியும். நீங்கள் அப்படியே தென் துருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர் திசையில் சுற்றுற மாதிரி தெரியும். ஏன்னா வேறு ஒன்றும் கிடையாது, எந்த பக்கத்துலேருந்து பார்க்குறோன்றதை பொறுத்து தான் அதோட அந்த பார்வையில் மாறுது. ஆனால் பொதுவாக நம்ம இப்படி புரிஞ்சிக்கலாம், எல்லா கிரகங்களும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சுற்றுது. தங்களுடைய கிரகத்தில் மேற்கு திசை எந்த திசையோ அந்த திசைக்கு இதிலேருந்து கிழக்கு திசையை நோக்கி சுற்றுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அது அப்படி சுற்றுறதுனால தான் என்ன ஆகுது, நமக்கு வந்து சூரியன் வந்து கிழக்கிலிருந்து உதித்து மேற்கில் மறைவது போல் தெரியுது. வீனஸ் மட்டும் அதுக்கு எதிர் திசையில் சுற்றுது. வீனஸ் மட்டும் இல்லை, யுரேனஸும் சுற்றுது. அது பின்னாடி வர வீனஸ் வந்து என்ன பண்ணுது, எதிர் திசையில் சுற்றுது. அதாவது கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுது. அப்போ நீங்கள் வீனஸில் போய் நின்னீங்கன்னா எப்படி இருக்கும்னா, சூரியன் வந்து அதிகாலையில் மேற்கிலிருந்து உதித்து மாலையில் கிழக்கில் அடையும். இது மட்டும் ஏன் இப்படி ரிவர்ஸில் சுற்றுது அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. ஒன்று வந்து என்ன முக்கியமான காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, அது வந்து ஏதோ வேறு ஒரு பிளானட் வந்து இடிச்சிருக்கும்,
இடித்ததில் திரும்பி சுற்ற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏதாவது குதிரைக்கு குர்றோன்னா ஆணைக்கு அறமா அப்படின்னு கேட்பாங்க. அது தெலுங்கில், தமிழில் வந்து குதிரைன்னு சொல்கிறோம், அது தெலுங்கில் குர்றோன்னு சொல்லுவாங்கன்னா, அப்போ ஆணைன்னு சொன்னால் அறம்னு சொல்லுவியா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அறம்னு சொன்னால் தெலுங்கில் வந்து பாம்பு. ஸோ அதுமாரி இங்கே வச்ச இது அங்கேயும் வைக்க முடியாதுன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா யுரேனஸும் அதேமாரி ரெட்ரோகிரேடாக சுற்றுது. இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து ரெட்ரோகிரேட் அப்படிம்பாங்க. எல்லா பிளானட்டும் ஆண்ட்ரோகிரேடில் சுற்றுது, இது ரெண்டும் மட்டும்தான் ரெட்ரோகிரேடில் சுற்றுது. அப்போ இங்கே ஒரு பிளானட் இடிச்சதுன்னா யுரேனஸ்க்கும் ஒரு பிளானட் இடிச்சதுன்னு சொல்ல முடியுமா? வானத்தில் வந்து அதுவும் விண்வெளியில் வந்து ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் மோதிக்கொள்வதுன்றது வந்து ரொம்ப ரேரான ஒரு விஷயம். நடப்பது வந்து பல மில்லியன் ஆண்டுகளுக்கு ஒரு தடவை வேணால் நடக்கும். அப்படி இருக்கும். அந்த மாதிரி அதில் வந்து ஒரு ஒழுங்கு அமைஞ்சிருது. ஏன்னா அப்படி இடிக்க முடியாதுன்றதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அதை வந்து ஏற்கனவே நம்ம அந்த ஹில் ரேடியை அது இதுலாம் சொன்னோம். அந்த கிராவிடேஷன் இருக்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்று ஈர்க்கும், ஒன்று வந்து இன்னொன்று பிடிச்சி இழுக்கும். ஒன்று வந்து கிட்ட வந்துருச்சுன்னா அதோட சைஸ் சின்னதாக இருந்ததுன்னா என்ன ஆகும், இதோட நிலாவாக மாதிரி சுற்ற ஆரம்பிக்குமே தவிர மேலே வந்து இடிக்க முடியாது. இல்லை அது வந்து இதை விட பெருசாக இருந்ததுன்னா என்ன ஆகும், சூரிய மண்டலத்திலிருந்து இந்த கிரகத்தை இழுத்துட்டு வேற எங்கேயாவது கொண்டு போயிடும். அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸில் இழுத்துட்டு போய் அது தன்னை சுற்ற வச்சுக்கிட்டு அதை தூக்கிட்டு போயிடும். அப்போ ஏதோ ஒரு பிளானட் வந்து இடிச்சுது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து தியரிட்டிக்கலாக கரெக்டு கிடையாது. அப்போ வேறு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய காற்றழுத்த மண்டலத்தின் அழுத்தம் தான் காரணம் அப்படின்றாங்க. காற்றழுத்த மண்டலத்தின் அழுத்தம்னா எப்படி சார் சொல்ல வரீங்க, ஒன்று புரியலையே சார் அப்படின்றீங்களா? அதாவது நம்ம இருக்கிற அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை மாதிரி பல மடங்கு அதிகமான அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து அங்கே 2 இடத்துலையும் இருக்குது. அதில் ஆக்சிஜன் இருக்கா இல்லையான்றது தெரியலன்றது தான் பிரச்சனை. அதுவும் போக உஷ்ணம் அதிகம்ன்றதும் இன்னொரு பிரச்சனை. ஆக்சிஜன் இருந்தால் நம்மளால் சுவாசிக்க முடியும், ஆக்சிஜன் இல்லைன்னா அங்கே நம்மளால் சுவாசிக்க முடியாது. அங்கே கார்பன் டை ஆக்சைடு இருக்குன்றாங்க. அப்போ கார்பன் டை ஆக்சைடு இருக்குன்னா அதில் கார்பன் டை ஆக்சைடு தானே, ஆக்சிஜன் இருக்குல்ல சார் அப்படின்னு கேட்கலாம். அப்படி கிடையாது. ஆக்சிஜன் பூரா தீர்ந்து போனதுக்கு பிறகு வெறும் கார்பன் டை ஆக்சைடாக இருக்கலாம். இந்த கார்பன் டை ஆக்சைடோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அது வந்து வெயிட் கூட, அட்மாஸ்பியரோட எடை அதிகமானது, ஆக்சிஜன் எடை குறைவானது. ஆக்சிஜன் மேலே நோக்கி போகும், கார்பன் டை ஆக்சைடு கீழ் நோக்கி வரும். புரியுதுங்களா? நீங்கள் புகை பார்த்துருப்பீங்களா? புகை இப்படி கீழே நோக்கி தான் போகும், மேலே போகாது. கார்பன் டை ஆக்சைடு வந்து இப்படி கீழே தான் வரும். அது வந்து சயின்ஸு. அப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப அழுத்தம் ஜாஸ்தி ஆகும்போது என்னாகும், அந்த ஓட்டத்தையே நிறுத்தக்கூடிய ஒரு கட்டம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்றாங்க. அதாவது இதை இன்னும் எளிமையாக நீங்கள் புரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கலான்னா, சாதாரணமாக தரையில் நடக்கும்போது உங்களால் வேகமாக நடக்க முடியும். ஒரு முட்டி அளவு தண்ணி, தொடை அளவு தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல நடந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? நடக்க முடியுமா அதே ஸ்பீடில்? நடக்க முடியாது. அந்த தண்ணி வந்து ஒரு தடை கொடுக்கும் உங்களுக்கு. மலையில் தண்ணி தேங்கி இருக்கும்போது பார்த்துருக்கலாம், இல்லை குளங்களில் இறங்கி நீங்கள் நடக்கும்போது பார்த்துருக்கலாம், இல்லை நீச்சல் குளத்தில் இறங்கி நடக்கும்போது பார்த்துருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல ஒரு முட்டி அளவு தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல நடக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நடந்து போகிறதுக்கு. அந்த தண்ணி வந்து ஒரு எதிர்ப்பு கொடுக்கும். புரியுதுங்களா? அப்போ அந்த எதிர்ப்பு கொடுக்குற அந்த தண்ணீர் எப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸை கொடுக்குதோ அதே போலவே அட்மாஸ்பியரும் ஒரு எதிர்ப்பு கொடுக்கும். இதை நீங்கள் 2 வீலரில் வேகமாக போகும்போது பார்த்துக்கலாம், காற்று அடிக்கும்போது அந்த காற்று வந்து அடித்து நமக்கு வலிக்கும். புரியுதா? அந்த அழுத்தம் தெரியும். அப்போ அதை போலவே அந்த கார்பன் டை ஆக்சைடோட அழுத்தம் ஜாஸ்தியாக இருந்ததுனால ஒரு காலத்தில் வீனஸும் யுரேனஸும் ஆண்ட்ரோகிரேடாக தான் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கும். இந்த ப்ரெஷர், க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னால் மீண்டும் அங்கே உள்ள இருக்க உஷ்ணம் வெளியே போக முடியாமல் அந்த உஷ்ணம் வந்து உள்ள பில்டப் ஆகிட்டே இருக்கும். அப்படி பில்டப் ஆக உள்ள கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியாகிட்டே வரும். அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியாக அந்த அழுத்தம் ஜாஸ்தியாகி அது சுற்றிக்கிட்டு இருந்ததை ஒரு கட்டத்தில் நிறுத்தி திருப்பி சுற்ற வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தியரி தான் வந்து இப்போதைக்கு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தியரி. அதாவது காற்றழுத்தத்தின் அழுத்தம் வந்து உச்சகட்டமாக போய் அதை வந்து சுற்றிக்கிட்டு இருந்த பாதையவே திருப்பி எதிர் திசையில் வீனஸ் மற்றும் யுரேனஸ் போன்ற கிரகங்கள் மட்டும் அப்படி திரும்பி சுற்ற வேண்டிய அளவுக்கு காற்றழுத்தமும் அந்த உஷ்ணமும் அதில் இப்போ வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் நீங்கள் சொன்னால் நானும் தெரிஞ்சுக்கிறேன். மேலும் அடுத்த காணொளியில் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.